பிரியமான தேவஜனங்களே, இயேசுவின் அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. அந்த அன்பை அவர் சிலுவையின் மூலமாக வெளியிட்டார். சிலுவையின் நிலையில் வருபவர்களுக்கு அவரே அஸ்திபாரம், அவரே அடைக்கலம், அவரே அடையாளம். சிலுவையின் நிழலில் தஞ்சமடைந்தேன், இயேசு என்னை அணைத்ததாலே. சிலுவையின் நிழலில் தஞ்சமடைந்தேன், இயேசு என்னை அணைத்ததாலே. அவரின் அஸ்திபாரம், அவரின் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. அவரின் அஸ்திபாரம், அவரின் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. குருதியும் வடிய காயங்கள் சுமந்து குருசினில் தொங்கி மீட்டிட்டாரே. குருதியும் வடிய காயங்கள் சுமந்து குருசினில் தொங்கி மீட்டிட்டாரே. குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கிய என் குயவனே உம்மை ஆராதிப்பேன். குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கிய என் குயவனே உம்மை ஆராதிப்பேன். அவரின் அஸ்திபாரம், அவரின் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. அவரின் அஸ்திபாரம், அவரின் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. சிலுவையின் நிழலில் தஞ்சமடைந்தேன், இயேசு என்னை அணைத்ததாலே. கல்வாரி சிலுவையில் அவருடைய இரக்கத்தை நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த இரக்கம் நம்மை வாழ வைக்கிறது. அந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில தயவை கொடுத்தது. சேர்ந்து பாடுவோமா? கல்வாரி சிலுவையில் கருணையை காட்டி கண்ணீர் துடைத்த இயேசு நீரே. கல்வாரி சிலுவையில் கருணையை காட்டி என் கண்ணீர் துடைத்த இயேசு நீரே. கை கால்கள் ஆணிகள் துளைத்திடினும் கரமதை பிடித்தவரை போற்றிடுவேன். கை கால்கள் ஆணிகள் துளைத்திடினும் கரமதை பிடித்தவரை போற்றிடுவேன். அவரின் அஸ்திபாரம், அவரின் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. அவரின் அஸ்திபாரம், அவரின் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. சிலுவையின் நிழலில் தஞ்சமடைந்தேன், இயேசு என்னை அணைத்ததாலே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பரிசுத்தம் தந்து பராமரித்தீர். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பரிசுத்தம் தந்து பராமரித்தீர். பரமனின் சேவையில் பாக்கியம் பெற்றதால் பரமபிதாவை உயர்த்திடுவேன். பரமனின் சேவையில் பாக்கியம் பெற்றதால்
உயர்த்திடுவே. அவரன் அஸ்திபாரம், அவரன் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. அவரன் அஸ்திபாரம், அவரன் அடையாளம், அவரே எந்தன் அடைக்கலமே. சிலுவையின் நிழலில் தஞ்சமடைந்தேன், இயேசு என்னை அணைத்ததாலே. சிலுவையின் நிழலில் தஞ்சமடைந்தேன், இயேசு என்னை அணைத்ததாலே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருமே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸிலே வாழ்த்துகிறதிலே வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிதான காரியங்களை அவர் செய்திருக்கிறவராக இருக்கிறார். கடந்த ஏகதேசம் 1.5 மாதங்களாக இந்த உலகம் முழுவதும் லண்டன் டேஸ் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட இணைத்து கொள்ளும் வண்ணமாக பலவிதமான வழிமுறைகளை கையாண்டார்கள். இன்றைக்கு குட் ஃப்ரைடே, சில இடங்களிலே துக்க வெள்ளி என்று சொல்லுவார்கள், பெரிய வெள்ளி என்று சொல்லுவார்கள். சில விதமான ஜனங்கள் தங்கள் துக்க வெள்ளி என்று சொல்லி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று தங்களுடைய வாழ்க்கையை அந்த நாள் முழுவதுமே துக்கமாகவே கொண்டாடுகிறவர்களாகவும், துக்ககரமான செயல்களை செய்கிறவர்களாகவும், சோகமாக இருக்கிறதான போது உணவு உண்கிறதான அந்த உணவுகளை சாப்பிடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நீங்களும் நானும் அவருடைய கிருபை நிமித்தமாக அவருடைய பாடு மரணங்களால் நாம் மீட்பை பெற்று ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே நாம் துக்கத்தோடு கூட இந்த குட் ஃப்ரைடேவை கொண்டாட வேண்டியது அல்ல. ஆங்கிலேயர்கள் சொல்லுகிறதை போல குட் ஃப்ரைடே ஒரு நல்ல வெள்ளியாக கிறிஸ்து நம்மை மீட்டதன் நிமித்தமாக இந்த நாளை நாம் செலிப்ரேட், நாம் கொண்டாட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் கல்வாரி சிலுவையின் தியானத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருந்ததான அந்த அன்பை கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் நிரூபித்தவராக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறதான போது 7 விதமான வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை தான் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த கல்வாரி சிலுவையை பற்றினதான ஒரு சிறிதான ஒரு பின்னணியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எபிரேயர் 9:22 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாவங்களும் பலவிதமான வழிகளிலே தேவனுக்கு எதிராகவும் அவன் எழும்பியிருப்பான். அப்படி எழும்பி இருக்கிறதான போது தேவனோடு கூட அவன் இணைய வேண்டியது அவசியம். அது எப்படி இணைய முடிகிறது என்று சொன்னால், அவனுடைய பாவங்களிலிருந்து அவன் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இரத்தம் சிந்துதல் அவசியமானதாக இருந்தது. அந்த இரத்தம் சிந்துதலுக்காக அவர்கள் தங்கள் செய்ததான பாவத்திற்கு தக்கதான ஒரு விலங்குகளை, அதாவது ஆடுகளையோ வெள்ளாடுகளையோ அல்லது எருதுகளையோ அவர்கள் பாவ நிவாரண பலிக்காக வருடத்திற்கு ஒரு முறை கொண்டு வந்து ஆசாரியர்களால் தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும் வண்ணமாக அவர்கள் காணப்படுவார்கள். இப்போது இந்த விலங்குகளை ஆலயத்திலே கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே கொடுத்து அந்த ஆசாரியன் இவர்களுக்காக பலிபீடத்திலே பலிகளை செலுத்தினதற்கு அப்புறமாக அந்த இரத்தம் எப்போது கீழே வருகிறதோ அதற்கு அப்புறமாக இவர்கள் செய்தான பாவங்களில் இருந்தெல்லாம் அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று அது அர்த்தம். மறுபடியுமாக அடுத்த வருடம் வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே ஒரு மனிதன் எப்படிப்பட்டதான பாவங்களை அவன் செய்தாலும் மறுபடியும் அடுத்த வருடத்திலே பாவ நிவாரண பலிக்கு என்று சொல்லி இவர்கள் செய்ய வேண்டியது இருந்தது. ஒவ்வொரு வருடமும் இது பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இப்போது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும், ஒரே ஒருவர் பலியாக மாற வேண்டியது அவசியம் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை தெரிந்தெடுத்து இந்த உலகத்திலே அனுப்பினார். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித ரூபம் எடுத்து கடந்து வந்து அவர் வளர்ந்து ஊழியத்திலே ஈடுபட்டதான போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிறார். நன்மை செய்கிறதான ஒரு தேவனாகவும் ஒரு மனிதனாகவும் இந்த லோகத்திலே அவர் காணப்படுகிறார். இப்படி செய்து கொண்டிருக்கிறதான காலங்கள் நிறைவேறுகிறதான போது பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி எருசலேமுக்கு அவர் கடந்து வருகிறார். கடைசி பண்டிகை ஆசரிக்கும் வண்ணமாக ஜனங்கள் எல்லாரும் இவரை மேசியா, இவர் இயேசு, இவர்தான் ராஜா என்று சொல்லி
கொண்டாடுகிறார்கள். அதைதான் நாம் ஒரு சில நாட்கள் முன்பதாகவே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடினோம். ஜனங்கள் எல்லாரும் ராஜா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். இப்போது இவர்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்ததான போது ஜனங்களும் இவருக்கு எதிராக எழும்புகிறார்கள். இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி எல்லாருமாக கத்துகிறார்கள். இவர் ஏதோ தேவதூஷணம் செய்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுகிறது. பரிசேயர்கள் இவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இப்போது இந்த பிரச்சனை பிலாத்து வரையிலும் கடந்து செல்லுகிறது. பிலாத்து சொல்லுகிறார், இவன் மீது நான் எந்த குற்றமும் காணவில்லை, இவனை சிலுவையில் அறைய வேண்டாம், இவனை விடுதலையாக்கி விடலாம் என்று. ஆனால் ஜனங்கள் அதிகமாக கூக்குரல் இடுகிறார்கள், இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கடைசியிலே இவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். ஜனங்களும் சேவகர்களும் எல்லாருமாக சேர்ந்து இவரை சிலுவையில் அறையும் வண்ணமாக கொல்கதா என்று சொல்லுகிறதான இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். தன்னுடைய சிலுவையை அவர் சுமந்து வருகிறார். கொல்கதா என்கிறதான இடத்திலே அவர் சிலுவையிலே தொங்கவிடப்படுகிறார். இயேசுவை சிலுவையில் தொங்கவிட்டதான பொழுது இயேசுவின் அருகில் இன்னும் 2 கள்ளர்கள் தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறதான போது 7 விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த 7 விதமான வார்த்தைகளையும் தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது வார்த்தை என்னவென்று சொன்னால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மிகுந்த வேதனையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சேவகர்கள், இந்த ஜனங்கள் எல்லாருமே இயேசுவை சிலுவையில் அறையும் வண்ணமாக கொண்டு வருகிறதான போது அவரை மிகவும் கொடுமையாக சித்திரவதை செய்கிறார்கள். வாரினால் அடிக்கிறார்கள், உமிழ்நாள் துப்புகிறார்கள், அவரை இகழுகிறார்கள், தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள். இப்படி பலவிதமான வேதனையை அவர் தாங்கிக் கொண்டு இப்போது சிலுவையில் அவரை ஆணியினால் அடிக்கிறார்கள். இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமான உடல் ரீதியாக பலவிதமான வேதனைகளை அவர் சந்தித்து வருகிறார். இந்த நேரத்திலே கூட இருந்ததான ஜனங்கள் அவர்கள் பேசுகிறதையும் பரியாசம் செய்கிறதையும் பார்த்து அவரோடு கூட இருந்ததான கள்ளர்களில் ஒருவன் கூட இயேசுவை இகழுகிறார். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்களே என்று தேவனிடத்திலே, பிதாவினிடத்திலே இந்த ஜனங்களுடைய மன்னிப்புக்காக வேண்டுகிறதை நாம் பார்க்க முடியும். மன்னிப்பு என்று சொல்லுகிறது ஒரு சில காரியங்களை அகற்றுவது அல்லது அதை கேன்சல் செய்வது என்று அர்த்தம். அதாவது இயேசு இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் அகற்றி அவர்களை மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். மன்னிப்பு யாருக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், பாவம் நிறைந்ததான இருதயத்திற்கு. இயேசு எந்த விதமான பாவங்களையும் செய்யவில்லை. அந்த பாவம் நிறைந்ததான ஜனங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். யார் இந்த இவர்கள்? ரோம சாம்ராஜ்யத்தின் சேவகர்கள், பிலாத்து, இவரை இகழ்ந்ததான ஜனங்கள், இவரை வெறுத்ததான ஜனங்கள், இவரை காயப்படுத்தினதான ஜனங்கள், அவரை அங்கு நின்று பார்த்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள், நீங்களும் நானும் நாம் எல்லாருமாக பண்ணினதான தேவையில்லாத செயல்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் மன்னிக்கிறதில் வள்ளலாக காணப்படுகிறார். கல்வாரி சிலுவையிலும் தன்னுடைய மன்னிப்பை பிறருக்கு அவர் கொடுத்தவராக நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் மன்னிக்கிறது மிகவும் அவசியம். பிறனை மன்னிக்கிறது, பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கிறது. நாம் பிறனை மன்னிக்கிறதான போது நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவனாக காணப்படுகிறார். அதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6:12 தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போதும் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 18:21-22 வரையிலும் 7 முறை அல்ல 70 தரம் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே தேவன் நம்மை மன்னிக்கிறது போல நாமும் பிறனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். என்று சொன்னால், மன்னிக்கப்படாமல் நாம் ஏறெடுக்கிறதான ஜெபங்களும் விண்ணப்பங்களும் அது வீணானதாக இருக்கிறது. மன்னிப்பு என்பது மனிதர்கள் தகுதியினால் கிடைப்பது அல்ல, அது தேவனுடைய இருதயத்திலிருந்து வரும் கிருபையாக காணப்படுகிறது. இரண்டாவதாக இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். லூக்கா 23:43. இயேசு அவனை கண்டு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மிக திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி வேடிக்கை பார்த்து இயேசுவை சிலுவையில் அறைந்ததான போது சந்தோஷப்பட்டதான ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இயேசுவுக்காக அழுகிறதான ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். சேவகர்கள் காணப்படுகிறார்கள். பலவிதமான அதிகாரிகள் காணப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் இயேசுவை நேசித்ததான ஜனங்களும் காணப்படுகிறார்கள். அதோடு கூட 2 கள்ளர்களும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கள்ளன் இயேசுவை குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான், இயேசுவை பரியாசம் செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இன்னொரு கள்ளன் அவன் இயேசுவினை விசுவாசித்தவனாக இருக்கிறான். இயேசுவை விசுவாசித்தவன் அவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளும். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பரதீசு என்று சொல்லுகிறது ஒரு தோட்டம் அல்லது மகிழ்ச்சி நிறைந்ததான, சமாதானம் நிறைந்ததான ஒரு இடம் என்று அதனுடைய கிரேக்க பதம் சொல்லுகிறதாக இருக்கிறது. அப்படியானால் இயேசு வாசம் செய்கிறதான, தேவன் தங்குகிறதான, அவர் இருக்கிறதான பிரசன்னம், அவர் இருக்கிறதான இடத்திலே காணப்படுகிறதான சமாதானமாக அது காணப்படுகிறது. எனவே இந்த மனிதனிடத்தில் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இயேசுவை விசுவாசத்தான் இந்த குற்றவாளி தான் குற்றவாளி என்று அவன் அறிந்து கொள்ளுகிறான். இயேசுவே மேசியா என்று அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுக்கு கிடைத்ததான அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவிடம் அவன் மன்னிப்பை கோருகிறவனாக இருக்கிறான். பிரியமான தேவ ஜனங்களே, நமக்கு அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருகிறதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறதற்கு, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அதை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை விசுவாசித்து நாட வேண்டியது அவசியம். மூன்றாவதாக இயேசு சொன்னதான வார்த்தை என்னவென்றால், யோவான் 19வது அதிகாரம் வசனம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரத்தில் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு இப்போது பாடுகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் மிகுந்த வேதனைகளும் வலிகளோடும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்திலே அவருக்காக அழுகிறதான தன்னுடைய தாயினுடைய கண்ணீரையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனாக, ஒரு மகனாக இயேசு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் பார்க்கிறார். இப்போது இயேசுவின் தாயோடு கூட ஒரு சீஷனும் காணப்படுகிறார். இயேசுவின் தாயை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன். யாரை பார்த்து என்று சொன்னால், இயேசுவின் சீசன் ஆகிய யோவானை பார்த்து. அந்த யோவானை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அதோ உன் தாய். அது முதல் அந்த நேரத்திலிருந்தே அந்த சீஷன் இயேசுவின் தாயை அழைத்து கொண்டு அவன் தன்னுடைய தாயை போல அவன் பார்க்க ஆரம்பித்தான். அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உறவையும் அவர் மிகவும் சரியான விதத்திலே அவர் பார்த்தவராகவும் பராமரித்தவராகவும் காணப்படுகிறவராக இருக்கிறார். தன்னுடைய வேதனை மத்தியிலும் பிறர் வேதனைகளையும் அறிந்து அதற்கு இடைப்பட்டதான தேவனாக காணப்படுகிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தை அவர் கவனித்தவராக இருக்கிறார். தன்னுடைய உறவுகளை அவர் நேசித்தவராக இருக்கிறார். தன்னுடைய மனித தேவைகளை அவர் சந்தித்ததான தேவனாகவும் இந்த தேவன் காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கரிசனை உள்ளதான தேவனாக இருக்கிறார். உங்களையும் அவர் நேசிக்கின்ற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போராட்டங்களையும் வேதனைகளையும் அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் பார்த்து விட்டு அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அவர் முனைகின்றதான தேவனாகவும் காணப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கல்வாரி சிலுவையின் வேதனைகளை அனுபவித்தவராக பிறர் வேதனைகளை பார்த்து அந்த வேதனைகளையும் அவர் மாற்றினதான தேவனாக காணப்படுகிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களுடைய சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளையும் சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டியது வேதனையிலும் அன்பு. அந்த அன்பு ஒருபோதும் நிறுத்தப்படக்கூடாது. நான்காவதாக அவர் பேசுறதான வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 27:46 சொல்லுகிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று
அர்த்தமா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதான போது வேதனைகளை அனுபவிக்கிறார். நாம் இதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். வேதத்திலே புதிய பாடலே அநேக இடங்களிலே பார்க்க முடியும். இயேசு தேவனை பிதாவே என்று சொல்லிதான் அவர் அழைக்கிறதை பார்க்க முடியும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவோடு கூட அவர் ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றார். பிதா என்கிறதான வார்த்தையை தான் பார்க்க முடியும். பிதா இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவார் என்று சொல்லி. ஆனா இந்த இடத்திலே மட்டும்தான் பார்க்க முடியும் என் தேவனே என்று சொல்லுகிறதான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 100% தேவனாகவும் 100% அந்த மனிதனுடைய உணர்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறதான தேவனாக அவர் காணப்படுகிறார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரே நமக்கு பாவமாக மாற்றினார். நம்மை நீதிமான்களாக மாற்றும்படிக்கு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்த தேவனாக காணப்படுகிறார். இப்போது இந்த சிலுவையின் பாடுகள் எல்லாமே அவர் மனிதனாக மனித ரூபத்திலே எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறதான ஒரு நிலைமையை நாம் இதில் பார்க்க முடியும். நாம் ஒருபோதும் கைவிடப்படாதிருக்க அவர் கைவிடப்பட்டவராக இருக்கிறார். சங்கீதம் 22வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துனுடையதான வேதனைகளை சங்கீதக்காரர் எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். சங்கீதம் 22:1 அதே வார்த்தை தான் இங்கே சொல்லுகிற, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இது தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேற்றமாகவும் நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதான போது, நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறதான போது, தனிமையிலே உணர்கிறதான போது, மறக்கப்பட்டவர்களாக இருக்கிறதான போது ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையிலே இந்த இயேசுவானவர் உங்களுடைய காயங்களையும் வேதனைகளையும் அவர் சுமந்தவராக காணப்படுகிற எல்லா வேதனைகளையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தவராக காணப்படுகிறார். சிலுவையின் மிக இருண்ட தருணம் மனித குலத்திற்கு மிக பிரகாசமான நம்பிக்கையை கொண்டு வந்ததாக இருக்கிறது. 5வதாக தாகமாய் இருக்கிறேன் என்கிறதான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே வேதனைகளின் மத்தியிலே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு எல்லா இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடுகிறது. இப்போது அவரால் சுவாசிக்க கூட முடியாத அளவிற்கு, சிறிதளவு கூட தண்ணி தன்னுடைய சரீரத்தில் இல்லாத அளவிற்கு அவர் காணப்படுகிறார். அவர் தாகமாய் இருக்கு என்று சொல்லுகிறார். ஜனங்களும் இந்த சேவர்கள் எல்லாருமே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கசப்பு காடியை அவர்கள் கொடுக்கிறார்கள் குடிக்கிறதற்கு. இயேசு கிறிஸ்து அதை வாங்கினார், ஆனால் அவர் குடிக்கவில்லை. இது எதனுடைய அர்த்தம்? தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக இருக்கிறது. சங்கீதம் 69:21 காணப்படுகிறது. யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு தாகமாக இருக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு ஒருபோதும் தாகம் இல்லாத அளவிற்கு நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே ஜீவ தண்ணீரை பற்றி அவர் பேசுகிறார். இந்த இடத்திலே அவர் மனித உருவத்திலே மனித சாயலாக மனிதனுடைய நிகழ்வுகளை அவர் அறிந்தவராக தாகம் படுகிறவராக காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய தாகத்தையும் அவர் மாற்றுகின்ற தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை சமாதானத்திற்காக நீங்கள் தாகமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் அன்பிற்காக தாகமாக இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காக தாகமாக இருக்கிறீர்களா? வெற்றியை பெற வேண்டும் என்கிறதான தாகம் காணப்படுகிறதா? உங்களுடைய தாகத்தை அவர் திருப்தி ஆக்குகிறதான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். தண்ணீரை உருவாக்கியவர் தாகம் கொண்டார். எதற்காக என்று சொன்ன, நமக்கு ஜீவ தண்ணீரை அளிக்கும் வண்ணமாக. 6வதாக பார்க்கிறதான போது முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த காடியை வாங்கினதற்கு அப்புறமாக முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். எப்போது நாம் முடிந்தது என்று சொல்லுவோம்? சாதாரணமாகவே நாம் பார்க்கிறதான போது ஏதோ ஒரு சாப்பிட்டு கொண்டிருக்கிறதான போது முடிந்தது என்று சொல்லுவோம், அல்லது ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறதான போது இந்த செயல் முடிந்தது என்று சொல்லுவோம், அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறதான போது இந்த வேலை முழுவதுமாக முடிந்தது என்று சொல்லுவோம்.
இயேசு இங்கே முடிந்தது என்று சொல்லும்போது எதை சொல்லுகிறார்? தன் கையிலே வாங்கினதான் அந்த காடியை குடித்து முடித்தேன் என்று சொல்லுகிறாரா? இல்லை, அந்த காடி அவர் குடிக்கவில்லை, அவர் வாங்க மட்டும்தான் செய்தார். அப்படியானால் என்ன முடிந்தது? தன்னுடைய பிதாவானவர் அவரை நியமித்திருந்ததான அந்த திட்டத்தையும் அந்த ஊழியத்தையும் அந்த நோக்கத்தையும் அவன் நிறைவேற்றினவராக காணப்படுகிறார். என்ன விதமான செயல்களை செய்கிறதற்கு பிதாவானவர் இவரை அனுப்பினார்? இழந்தவர்களை தேடி ரட்சிக்க, பாவங்களுக்கு பாவ நிவாரணம் செய்ய, சுவிசேஷத்தை அறிவித்து சுகப்படுத்த, சத்தியத்தையும் ஜீவனையும் கொண்டு வர, சாத்தானின் கிரியைகளை அழிக்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களுடைய நிறைவேற்ற, பிதாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிதலை நிறைவேற்றும் வண்ணமாக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் நம்மை மீட்டவராக காணப்படுகிறார். இந்த தேவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே, நீர் கொடுத்ததான் அந்த பணிகளை நான் செய்து முடித்திருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்திருக்கிறேன். கடைசியிலே சொல்லுகிறது பாருங்கள், கடைசி வார்த்தை, பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு தருகிறேன். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த உலகத்திலே பிறக்கிறதான எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல போகிறார்கள். அவர்கள் மரிக்க போகிறதான போது பலவிதமான வேதனைகளிலும் நோய்களிலும் போராட்டங்களிலும் அவர்கள் அவதிப்படுகிறவர்களாக இருப்பார்கள். உலக மனிதர்கள் தங்கள் கடைசி தருவாயின் வேதனைகளிலே மருத்துவர்களை அழையுங்கள் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு செல்லுங்கள் என்கிறதான வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நிமிடத்திலே அவர் சொல்லுகிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு தருகிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து நிறைவேற்றி கீழ்ப்படிந்தவராக காணப்படுகிறார். எல்லா செயல்களையும் அவர் செய்து முடித்தவராக காணப்படுகிறார். இப்போது பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிதாவின் கையிலே ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை விட்டார். அதற்கு அப்புறமாக என்ன நடந்தது? வசனம் 44 சொல்லும், அந்த இடம் முழுவதும் இருளாக மாறினது. 3 மணி நேரம் இருளாக மாறினது. வசனம் 45 பார்க்க முடியும், தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் தேவனை நேரடியாக அணுக முடியாது. அவன் தேவனை அணுகுகிறதற்கு ஒரு ஆசாரியன் மூலமாக தான் அவன் கடந்து செல்ல முடியும். அப்படி ஒரு ஆசாரியன் இவனுக்காக அவன் பரிந்து பேசுகிறவனாக காணப்படுவான். ஆனால் இயேசு உலகத்திலே கடந்து வந்து ஜனங்களின் பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததான போது திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. அப்படியானால் தேவனுக்கும் மனிதனுக்குமாக இடையாக, அதாவது தடையாக இருந்ததான அந்த திரைச்சீலை இப்போது கிழிந்து தேவனோடு கூட எல்லா மனிதர்களும் நேரடியாக அணுகலாம் என்கிறதான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இன்னொருவர் இவர்களுக்காக பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருவர் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் நாம் தேவனிடத்திலே நேரடியாகவே சென்று ஜெபித்து நேரடியாகவே நாம் விண்ணப்பிக்க முடியும் என்கிறதான ஒரு நிலைமையை அது காட்டுகிறதாக இருக்கிறது. வசனம் 47 சொல்லுகிறது, அங்கு இருந்ததான 100க்கு அதிபதி சேவகர்கள் தேவனை உயர்த்தினவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் இந்த 7 வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்திருக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவராக இருக்கிறார். அவருடைய அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்திருக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பையும் வெற்றியையும் கொடுத்ததான தேவனாக காணப்படுகிறார். எனவேதான் நாம் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டவர்களாகவும் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பை பெற்றவர்களாகவும் நம்முடைய எல்லா விதமான கடன்களும் மாறினதாகவும் நாம் காணப்படுகிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? கல்வாரி சிலுவையிலே இயேசுவோடு கொடுத்தார் ஒரு திருடன், ஒரு குற்றவாளி அவன் அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஒரு குற்றவாளி இயேசுவை இகழ்ந்தவராக இருக்கிறான். நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம்? நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம்.
இயேசுவை நம்புகிறோம், அவருடைய பாடு மரணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதன் பிரகாரமாக அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த கல்வாரி சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தேவனிடத்திலே நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு அழைப்பாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, தேவனிடத்திலே கடந்து வர வேண்டும். தேவன் நம்மை மீட்கும் வண்ணமாக, தேவன் நம்மை வழிநடத்தும் வண்ணமாக அவர் ஆயத்தமுள்ளதான தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த நாளிலே துக்க முகத்தோடு அல்ல, ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளைகளாக அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருக்காக வாழ வேண்டும் என்கிறதான கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.